டேய் நைட் டிஃபன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆமாண்டா, எத்தனை நாளைக்கு நம்ம ஐயாவுக்கே வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறது? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நாம திருப்தியா சாப்பிடுவோம்டா. டேய் ஐயா கிட்ட பர்மிஷன் வாங்கிமா டிஃபன் சாப்பிட. டேய் சும்மா இருங்கடா. நம்ம ஐயா சாப்பிட்ட டிஃபனுக்கு இன்னும் கவர்மெண்ட்ல அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணாம இருக்காங்க. அண்ணாச்சி உங்களுக்கு வேண்டாம்னா மூடிட்டு போய் உட்காருங்க. நாங்க வேணா புது அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். அதானே. டேய் பக்கத்துல ஏதாவது டிபன் கிடைக்கான்னு பாருங்கடா. டேய் இதோ கையேந்தி பவன் இருக்கு, சாப்பிடலாமா? ஸ்டார் ஹோட்டலா பாருங்கடா. அடே 3 ஸ்டார் ஹோட்டலே ஒன்னு இருக்குடா. அஜல்பு சிக்கா சிக்கா அஜல்பு சிக்கா சிக்கா அஜல்பு சிக்கா சிக்கா அஜல்பு சிக்கா சிக்கா. டாப் டக்கர்ரா. அந்த வனதேவதையே கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்குடா. அலையாதீங்கடா, ஒவ்வொருத்தரா சாப்பிடலாம், பொறுமையா இருங்க. ஆமா இல்ல டிஎஸ்பி டா. தப்பிச்சிட்டானுங்க. என்னப்பா உமா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடி ஆலப்பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா அவ டிபன் ரெடி பண்றா அவளும். என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்தை பார்த்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போகுது. டேய் பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க. இன்னைக்கு நெய்யா? சே 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 சே. உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது. கறிக்கண்டா கறிக்கு. எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சிட்டானுங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப். பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். டேய் ஒரு குச்சி எடு. பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இந்தாங்கப்பா. குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டான் போல் இருக்கு. டேய் முந்திரிய 1 கிலோ 2 கிலோ போடுங்கடா. ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி 10 கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க, இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீரி. எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான். டேய் என்னப்பா? இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பெத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசன். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா? டேய் அக்கம் பக்கத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். சரிப்பா. என்னது? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? இரவாரத்துல அறுவாள் சொல்லி வச்சிருந்தீங்க. வேண்டாங்க வேண்டாங்க. ஏய் விடு. பக்கத்து வீட்ல கோழி கொல்ச்சுதா, குளம் மணந்தான மோப்பு முடிச்சிட்டாலே நாய். அது என்ன பேச்சு பேசுது? இன்னைக்கு உள்ள பூந்து அப்போனி மகனை துண்டு துண்டா வெட்டிட்டு வந்தறேன். ஐயா, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு போலீஸ்காரர். போலீஸ் ஆவது இன்ஸ்பெக்டர் ஆவது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். விட மாட்டேன். டேய் வாங்க. கைய விட்டியா? கைய புடிச்சா தானே எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா தான் இருக்கு. சாப்பிடலாம். வண்டி நிறுத்து.
ஹலோ, நான் தான் முதலாளி. நம்ம முருகன் டிஎஸ்பி கிட்ட மாட்டிக்கிட்டா முதலாளி. இவனை தூக்கி வண்டியில போடுங்க. That hopes are not pinned on the efforts of the foreign secretaries either to convince Sri Lanka or to find a solution to the impasse created by that country by trying to raise அம்மா, என்னப்பா இன்னைக்கு நாள் நல்ல நாளாமா? எதுக்காக கேக்குற? பார்த்து சொல்லுமா. நல்ல நாள் தான்ப்பா. முகூர்த்த நாள், புதன்கிழமை வேற. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. உங்க பையனுக்கு பொண்ணு கிடைக்க போதுமா? என்னப்பா சொல்ற? உங்களுக்கு மருமக வரப்போறா, அது விஷயமா தான் இப்ப போறேன். மேடம், மேடம். அடி ராக்கம்மா, கைய தட்டு. யார் நீங்க? என்ன வேணும்? யார பார்க்கணும்? டிஎஸ்பி பார்க்கணும். செல்வ கணபதி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அப்படியா? உட்காருங்க, இத வர சொல்றேன். வாங்க வாங்க. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உட்காருங்க. அம்மா அம்மா பசிக்குதுமா. ஆயா உள்ள இருக்காங்க, போய் சாப்பாடு போட சொல்லு. அம்மா, மெட்ராஸ்ல இது நாள் வரைக்கும் ஆயா கூட தானம்மா சாப்பிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட சாப்பிடுறேம்மா. விஜய், சொன்னா கேட்டுக்கணும். நான் பேசிட்டு இருக்கேன்ல, நைட் நானே உனக்கு கூட்டி விடுறேன். ஓகே, போ. காஃபி சாப்பிடுங்க. மேடம், அந்த பையன் உங்களை அம்மான்னு கூப்பிடுறானே? ஆமா, பெத்த தாய புள்ள அம்மான்னு சொல்லிதான் கூப்பிடும். ஐயோ, என்னங்க இது? தெரியாம ஊத்திக்கிட்டேன். உங்க ஹஸ்பண்ட் மெட்ராஸ்ல இருக்காரா? நாங்க எல்லாரும் மெட்ராஸ்ல ஒன்னா தான் இருந்தோம். சந்தோஷமா. அன்பே திலகம், அழகே திலகம், என்றும் நீதான் எந்தன் உலகம். நாயகன் நீ ஒரு வீரன் திலகம், இந்த நாயகி நீ கொஞ்சம் கஞ்சி திலகம். ஆஹா, நான் தந்து நீ வைத்த நெற்றி திலகம், எந்த நாளும் என் வாழ்வு
வாழ்வுக்கு வெற்றி திலகம் அன்பின் திலகம் பண்பின் திலகம் என்றும் நீதான் எந்தன் உலகம் மாறிவிடும் பூக்கள் மறைந்தோடி விடும் நாட்கள் மாறாத மறையாத திலகம் இது அழகான ஆலயம் நம் வீடு அது வாழும் அம்பிகை நீயே தினந்தோறும் தேவனின் பேர் சொல்லி மனம் பாடும் கீர்த்தனையே சுதியோடு லயம் போல சேர்ந்தே நான் தானே அன்பின் திலகம் பண்பின் திலகம் என்றும் நீரா எந்தன் உலகம் சேர்ந்ததொரு பிள்ளை நடை போட்டு வரும் கிள்ளை மகனல்ல மனம் வீசும் மலச்செண்டுதான் பிறை போலே பிள்ளையும் வளர்ந்தாலே அருந்தாலும் பௌர்ணமியாகும் ஒருபோதும் தேய்பிறை காணாது உலவும் நம் வெண்ணிலவும் மகன் வாழ மனை வாழ பாடும் பூங்கா அன்பே திலகம் அழகே திலகம் என்றும் நீதான் எந்தன் உலகம் நாயகன் நீ ஒரு வீர திலகம் இந்த நாயகி நீ கொஞ்சம் வஞ்சி திலகம் நாம் தந்து நீ வைத்த நெற்றி திலகம் எந்த நாளும் என் வாழ்வுக்கு வெற்றி திலகம் அன்பின் திலகம் பண்பின் திலகம் என்றும் நீதான் எந்தன் உலகம் ஏ விஜய் விஜய் கண்ணா எந்திரே குட் மார்னிங் மம்மி காஃபி ப்ளீஸ் பல்ல விளக்காம காஃபியா முதல்ல பல்ல விளக்கிட்டு ஹோம்வொர்க் எல்லாம் செய் ஓடு ஏன் மம்மி இன்னைக்கு சண்டே தானே மம்மி கொஞ்சம் லேட்டா பண்றேன் மம்மி இல்ல விஜய் இன்னைக்கு நீ அப்பா நான் எல்லாரும் கடைக்கு போறோம் அடுத்த வாரம் தீபாவளி வருதுல்ல உனக்கு Dress பட்டாசு எல்லாம் வாங்க வேண்டாம் ஐயா பட்டாசு Dress தீபாவளி வந்துருச்சு சின்ன குழந்தையை எழுப்பி அமிச்சாச்சு இப்ப பெரிய குழந்தையை எழுப்பணும் என் செல்ல குட்டி ரவி கண்ணா எந்திரிமா எந்திரி 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 ஏய் வேண்டாம் ரவி இப்பதான் நான் குளிச்சிட்டு வந்திருக்கேன் நீங்களும் எழுந்து குளித்து போங்க போச்சுடா உங்க டிபார்ட்மெண்டா தான் இருக்கும் கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க ஹலோ ஆமாங்க இருக்காருங்க யாரு உங்க ஐஜி ஆபீஸ்ல இருந்து ஐயோ ஹலோ குட் மார்னிங் சார் சொல்லுங்க சார் எஸ் சார் நான் உடனே புறப்பட்டு வந்துடுறேன் சார் ஓகே சார் திலகம் குளிக்கல எடுத்து வை சரிங்க அடாடாடா என்ன இது அப்பா குளிச்சு ஆபீஸ் புறப்பட்டாரு நீ இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கறியே எந்திரி எப்ப குளிக்கிறது எப்ப டிபன் சாப்பிடுறது எந்திரிப்பா எந்திரி குளிச்சிட்டு என்ன டிபன் சாப்பிடாமல எந்திரி வா 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 திலகம் நீ விஜய் ரெடியா இருங்க தீபாவளி துணிமணி பட்டாசு நடக்கும்ல நான் ஐஜி ஹவுஸ் வரைக்கும் போட்டு தரேன் ஏங்க
டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, ஐஜி ஆபீஸ்ல முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு, நான் உடனே போயிட்டு வந்துடுறேன். என்ன? நீ ரெடியா இரு, என்ன ஷார்ப்பா வந்துடுறேன். இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரே ஆர்குமெண்ட், ஒரு பெரிய கிரிமினல் பத்தி டிஸ்கஸ் பண்றோமா. அதான் அது இது மைசூராஸ் கார்டனா, ரொம்ப பிரமாதமா இருக்கேன். பியூட்டிஃபுல், வெரி நைஸ். திலகம், சாரிடா, ப்ளீஸ். நான் ஒண்ணு உங்களுக்கு கேட்கலையே. திலகம், ஒரு கேஸ் விஷயமா ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸா நான் வெளியூர் போகணும். தாராளமா போங்க. என்ன இது, நான் உன்னை ஷாப்பிங்கு கூட்டு போலன்னு மேல கோவம் தானே உனக்கு? சே, என்னைக்கு நீங்க சொன்ன நேரத்துக்கு வந்து எங்களை நீங்க அழைச்சிட்டு போயிருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்க மேல கோவப்படுறதுக்கு? இல்ல திலகம், கேஸ் என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. உங்களை நம்பி நாங்க இருக்கோம், அதை நினைச்சு பாத்தீங்களா? வேளா வேளைக்கு உங்களால நிம்மதியா ஒரு வாய் சாப்பிட முடியுதா? இல்ல உங்க குழந்தையோட கொஞ்ச நேரம் அன்பா பேசி பழக முடியுதா? எதுக்காக ராப்பகலா வேலை வேலைன்னு அலையிறீங்க? அப்படி யாருக்காக தான் சம்பாதிக்கிறீங்க? நமக்கு என்னங்க குறைச்சல்? சொத்து சுகம் இல்லையா? 3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. இதை தவிர நமக்கு வேற என்னங்க வேணும்? தயவு செஞ்சு சொல்றேன், இந்த போலீஸ் வேலையை விட்டுடுங்க ப்ளீஸ். திலகம், நீ நினைக்கிற மாதிரி நான் சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு இந்த உத்தியோகத்துக்கு வரல. மனுஷன் ஒரு முறை தான் பிறக்கிறான், ஒரு முறை தான் இறக்குறான். ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல அவன் என்ன சாதிக்கிறான்னு பார்க்கணும். எனக்கு சின்ன வயசுல இருந்து எதையாவது சாதிக்கின்ற வெறி இருந்துச்சு. அதனாலதான் இந்த உத்தியோகத்துக்கு வந்தம்மா. நான் மட்டும் இல்லம்மா, நீ கூட இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா எதையாவது சாதிக்கணுங்கிற உணர்வும் ஒரு கம்பீரமும் உன்னை அறியாம ஏற்படும். ஆமாமா, இந்த இளைஞர் சமுதாயத்தை பிரவுன் சுகர்ங்கிற போதை பொருளால அழிச்சு நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த மோசமான கும்பலை பிடிக்கிற பொறுப்பு எங்க டிபார்ட்மெண்ட் என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கு. அந்த தேச துரோகிகளை பிடிச்சு சட்டத்து முன்னாடி நிறுத்தணும். அதான் என்னோட ஆசை. நீ எம்ஏ படிச்ச பொண்ணு, இதுக்கு மேலேயும் உனக்கு விவரமா சொல்லணுங்கிறது இல்ல. சாரிங்க, உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய லட்சியம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. இனிமே உங்க ஆசை எதுவோ அதுதான் என் ஆசையும்.